ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோலா மீன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்காக இன்றைக்கி கோலா மீன் வாங்கிட்டு வந்தோம். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீளமாக வாக்கு போட்டு வச்சுருக்கோம். இப்படி நிறைய வாக்கு போட்டால் தான் மசாலா பிடிச்சி மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மசாலாவை அந்த கோலா மீன் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் நல்லா தேய்ச்சிக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சைடில், பின்னாடி, முன்னாடி, அதுக்கு தலையில் அந்த வாக்கு எடுத்து வச்சுருந்தோம்ல அதுக்கு உள்ளாடியெல்லாம் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மீனுக்கும் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 1/2 hour நல்லா மேரினேட் ஆகட்டும். இப்போ ஃப்ரையிங் பேனில் ஆயில் ஊற்றிட்டு 2 கொத்து கருவேப்பிலை நல்லா உருவி போட்டுட்டு இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த மீனை கருவேப்பிலை புரிஞ்சதும் அதுக்கு மேலே ஓடணுன்னா தூக்கி அடிக்க வேண்டியது தான். கருவேப்பிலை போட்டிருக்கனால அடி பிடிக்காமல் ஈஸியாக நமக்கு ஃப்ரை ஆகி கிடைக்கும். இப்போ ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் இன்னொரு சைடு மறைச்சி போட்டுக்கலாம். இப்போ மறைச்சி போட்டு 2 சைடுமே நல்லா ட்ரை ஆகிறது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு லைட்டாக வேணும்னா நீங்கள் லைட்டாக ஃப்ரை ஆனதும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப எம்மியாக இருக்கும். இந்த ஃபிஷ் ஃப்ரை கூட ஆனியனும் மேலே ஒரு லெமனும் புழிஞ்சு விட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சொன்ன தொடர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.